நண்பர்களே, நேற்று முகப்பேர் ஈஸ்ட்டில் ஒரு ஜாப்புக்காக போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தேடி வந்துக்கிட்டு இருந்தேங்க. முகப்பேர் ஈஸ்ட்டில் பாரிசாலை பார்க் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது. பார்க் ஆப்போசிட் எதிரிலே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஹோட்டல் இருக்காங்க. லேடிஸுங்க இருந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்ல ருசி, நல்ல டேஸ்ட்டு. ரொம்ப பேர் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காசு எவ்வளோங்கன்னு கேட்டால் நான் சாப்பிட்டுட்டு தான் பார்த்தா ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இவ்வளோ அழகான ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, இவ்வளோ கம்மியாக எடுக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? நானும் ஒரு வியாபாரிம்மா என்ன. அந்த அம்மா எப்போவுமே தாய் பாசத்தில் சொன்னாங்க, 4 பேர் வாழ்த்துறா போதுங்கன்னாங்க. சரிங்க, 4 பேர் வாழ்த்துறது கரெக்டு, நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு லாபம் வேணும் இல்லையா? நானும் ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால லாபம் ஒரு இம்பார்ட்டன்ட்னு கேட்டேன். இல்லைங்க, எங்கள் மருமகம் இந்த ரேட்டு கொஞ்ச நாளைக்கு விற்க சொன்னாங்க, அதனால் விற்றுக்கிட்டு இருக்கோன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுது அவங்க மருமகம் ஏன் விற்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குடும்பம் முன்னேறது ஒரு மனிதனால் போராட முடியாது. ஒரு கனவு கண்டான்னா அந்த கனவை சிதைக்கிறவங்க அதிக பேர் இருப்பாங்க, ஊக்குவிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பைபிள் கூட சொல்லுது, உன் வீட்டாரே உன் சத்துருக்கள். ஆமாங்க, நம்ம வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன், ஏலா நீயே லூஸு, உனக்கு இது தேவையா, உனக்கு நேரம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இருக்கிற எங்கேயா போய் அடிமையாக வேலை செய்யும்பாங்க. ஸோ அடிமையாக வேலை செய்தாலும் கூட அவங்க அடிமையாகவே வைக்க நினைப்பாங்களே தவிர ஒரு அடிமையை தூக்கி விடணுன்ட்டு எந்த சமுதாயமும் நினைக்கிறதில்ல. சூரியனின் கதிர்களை கைகள் மறைக்குமோங்கிற மாதிரி அதிலிருந்து முயற்சி பண்ணி வர்றவன் தாங்க மனுஷன் அப்படிங்கிறாங்க. விவேகானந்தர் இடம் சொல்லியிருக்காங்க, துடிப்புள்ள 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த தேசத்தை மாற்றி காமிக்கிறோம். அப்போது ஒரு தலைவர் கூப்பிட்டாலும் அதை நோக்கி போகிறதுக்கு ஒரு மனம் வேணுங்க. இப்போ பாருங்கள், இந்த வீட்டில் அம்மா, பொண்ணு, மருமகன் 3 பேரும் சேர்ந்து இந்த ஹோட்டலில் நடத்துகிறாங்க. அந்த மருமகனை ரொம்ப பாராட்டணுங்க. அதாவது குடிகாரனை போயிட்டு ஏன்டா குடிக்கிறான்னு சொன்னால் அவன் சண்டைக்கு வந்துடுவான். வேஸ்ட்டாக உட்காந்து காலத்தை கழிக்கிற பெண்கள்கிட்ட போய் ஏன் இப்படி வேஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அவங்களும் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த பெண்கள் வீட்டின் காரியங்களை எல்லாம் பார்த்து தன் வேலையாட்களுக்கு படியளந்து ஒரு நிலத்தை விசாரித்து வாங்குவாள் அப்படின்லாம் ரொம்ப விளக்கமாக ஊக்குவிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வீட்டில் சும்மா உட்காந்து அவங்க குறை இவங்க குறை அந்த குறைன்னு பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள திருத்தவும் முடியாது, திருத்தவும் கூடாது. இப்போ ஒரு யூடியூப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, ஜப்பானில் அந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் உழைப்பே உதாரணத்துக்கு சொல்லி அந்த நாட்டை முன்னேற்றியிருக்காங்க. அதோட பெருமை என்னென்னா, நம்மளுடைய இந்தியன்ஸு தமிழர் அங்கே இருந்திருக்காங்க, வீட்டை பூட்டாமையே போகிறாங்க. என்னங்கன்னு கேட்டுங்க, யாருமே பூட்டுறது இல்லைங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே உழைப்பாளி. நம்ம நாடு மாதிரி கள்ளக்கடத்தல், கள்ளக்கணக்கு எழுதுறது, கலப்படம் பண்ணுறது, போதைப் பொருட்களை விற்கிறது, கள்ள நோட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எத்தனை தான் தண்டனை கொடுத்தாலும் அதை செய்துக்கிட்டு இருக்கவங்கள போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியாவில் பாருங்கள், மிக்க நாடுகளெல்லாம் சைனா முன்னேறி இருக்குன்னா அந்த ஒட்டுமொத்த ஜனங்கள் அங்கே கம்யூனிட்டி பிரச்சனை இல்லை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி மட்டும் முன்னேறி இருக்கும், ஒரு சில இடங்களில் பார்த்தா இன்னொரு கம்யூனிட்டி மட்டும் முன்னேறி இருக்கும். ஒரு பெரியவர் சொன்னார், இந்த கம்யூனிட்டிக்காரன் கள்ளக்கணக்கு எழுதுறதுலேயே பரம்பரை தொழிலாக இருக்கான், இந்த கம்யூனிட்டிக்காரன் கலப்படம் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்கான், இந்த கம்யூனிட்டிக்காரன் 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்கான். அதனால் இந்த சமுதாயம் மட்டும்தான் முன்னேறி இருக்குது, இந்த இந்தியாவில் எல்லோரும் முன்னேறலை. இவங்க முகங்களை பாருங்கள், கஷ்டப்பட்ட குடும்பங்கள். ஏதோ கஷ்டப்பட்டோம் அடிமையாக இருந்துட்டு இல்லாமல் உழைச்சி முன்னேறன்னு வந்திருக்கும்போது அவங்க மருமகம் நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டிங் ஐடியா. நம்ம நல்ல ஒரு பொருளை தயாரிச்சிட்டோம்னா அதை உடனே வித்துற முடியாது, அதுக்கு விளம்பரம் இம்பார்ட்டன்ட். இதே ரோட்டில் இன்னொரு அம்மாவை பார்த்தேன், ஒரு பிரிட்ஜ் எடுத்துகிட்டு கொண்டு அன்றைக்கி தான் ஹோட்டலுக்கு மாதிரி வந்துருப்பாங்க, சரியான பிளேஸு கிடைக்கல, உட்காந்து பார்த்தாங்க, யாரும் சாப்பிடலை. மறுநாள் அந்த அம்மாவே காணோம். அப்போ இந்த அம்மா எவ்வளோ தான் நல்லா சமைச்சாலும் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் வரணும்ல, அதுக்கு தான் விலை கம்மியாக அவர் போட்டிருக்காரு. விலை கம்மியாக கொடுத்த உடனே அங்கே போய் சாப்பிட்ற ஜனங்க நல்லா இருக்குன்னா ஒரு பேர் 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க, 10 பேர் 100 பேர் ஆகுது, 100 300 ஆகுது, 300 600 ஆகுது, 600 900 ஆகுது, 900 1200 ஆகுது.
அப்போ இந்த டேஸ்ட்டு திரும்பி நல்லா வரும்போது எல்லா மனுஷனுமே நல்ல பொருளுக்கு நல்ல காசு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்போது இந்த அம்மாவுடைய சமையல் நல்லா இருக்குது. இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் சிலவங்க இந்த முகத்திட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன்லாம் திமிரு பிடிச்சவன் இருப்பான். அப்படிலாம் இல்லைங்க. உணவு கடவுள் படைச்சது. நம்ம இங்கேருந்து பெரம்பூர்லேருந்து இன்றைக்கி முகப்பேர் ஈஸ்ட்டு அந்த பார்க்குக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் வேலையை பார்த்து நம்ம அங்கே சாப்பிட போகும்போது அந்த அம்மா அழகாக சமைச்சு வச்சுருக்காங்க. அது நமக்காக கடவுள் படைச்சது. அப்போ அந்த சாப்பிடும்போது அவங்களோட ஒரு அன்பாக புன்முறுவலோட வாங்கினேன் உட்காருங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்கும்போதே ஒரு பாதி வயிறு நிறைஞ்சிருது. அப்புறம் நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த அம்மாக்கிட்ட எப்படிம்மா சமைக்கிறேன்னு கேட்டால் அவங்க நல்ல மசாலாக்கள் சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் ஒரு சாம்பார் வைப்பாங்க. அது ஒரு சட்டி ஃபுல்லாக வச்சு டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வச்சு அதுக்குள்ளே மூடிட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது கேடுன்னு யார் தான் சொன்னாலும் யாரும் கேட்குறது இல்லை. 3 நாளைக்கு ஊறுதுங்க. அதை விட்டால் ஒரு காரக்குழம்பு, அதை விட்டால் ஒரு நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று, இப்படி வாரத்துக்கு 2 குழம்பு 3 குழம்பு வச்சுக்கிட்டு தங்களுடைய லைஃபுகளை மட்டமாக ஓட்டுற ஜனங்களுக்கு மத்தியில் தாங்களும் உழைச்சி தங்கள் குடும்பத்தையும் பார்த்து தன் குடும்ப தேவைகளையும் செய்து அதுக்கு பின்பு ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் மூலம் பல பேர் கூட பசியை ஆத்துறவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பெண் தெய்வங்கள்ங்க. ஆமாங்க, பெண் தெய்வங்கள் தான், உண்மைதான். அந்த பெண் தெய்வங்களை உழைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரே அவர் அதுக்கு மேலேங்க. பெண்கள் சும்மா உட்காராமல் நீங்களும் இதை செய்யுங்கன்னு செய்யும்போது அந்த பெண்களும் நாங்களும் செய்கிறேன்னு வர்றவங்களுக்கு பார்த்திக்காங்களா, அவங்களெலாம் நம்ம பாராட்டணும், ஊக்குவிக்கணும். இவங்க கடையில் சாப்பிடும்போது அந்த அம்மாக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஒரு புன்சிரிப்பாக எல்லா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு சாப்பாடு தேவைப்படுது, இந்த லொக்கேஷனை போட்டு ஒரு போர்ட்டரை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி சாப்பாடு வந்துடும். நீங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடலாம். இல்லை நீங்களே எந்திரிச்சு போங்க, ஒரு நாள் போய் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே நல்ல சாப்பாடுங்க அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்காங்க. அப்புறம் ஒரு போர்ட்டரை புக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வேலைக்காரங்க வரலை, சமையல் பண்ணுறம்மா வரலை, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நேரே போர்ட்டரை புக் பண்ணுங்கள், கேஷை கேட்டுங்க, ஜிபேயில் பண்ணிக்காங்க, உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். முகப்பேர் ஏரியாவில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கிற வயதானவங்க, ஃபேமிலி மேனுங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுன்னா இந்த நம்பரை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பாரி இதில் போய் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்லணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள், வீட்டுக்கு வரும், தேடி உட்காந்து சாப்பிடலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொடுவோம். அவங்க குறை இவங்க குறைன்னு சொல்கிறதோட நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.